ஐயோ, இவ்வளோ பக்கத்தில் ஒரு காட்டெருவனை பார்த்ததே இல்லைடா. ஆக்சுவலி நம்ம இந்த காட்டேரி பார்க் தாண்டி வந்ததுமே நேராக போயிருங்க. பக்காசூரன் வியூ பாயிண்ட் நேராக, குன்னூரே போக தேவையில்லை. நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும் பக்காசூரன் வியூ பாயிண்ட்டுக்கு. இவனுக்கு ரெண்டேத்தி கூட்டிகிட்டே போயிடுவோங்க. பக்காசூரன் வியூ பாயிண்ட் நேரு சார். 2 பேர் வராங்க சார், ரூட் கூட்டு போங்க சார். நேரங்கள் கழித்து அவ்வளோதாங்க. அப்பா ஐயோ, இந்த ரோட்டில் நான் இதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். செமையாக இருக்குப்பா ரூட்டு. என்ன ரூட்டு பா. இந்த ஃப்ளவர் இங்கே இருக்குங்க. நம்ம உங்களுக்கு இப்போ பொறிச்சு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இந்த ஃப்ளவர் இங்கே இருக்குறா, பொறிச்சு பார்த்து போல இருக்கு. இருங்க, உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன். எத்த மாட்டேங்குதேடா. ஐயோ, எத்தலைங்க, விட்டு போகிறானுங்களே. அவனுக்கு ரூட்டே தெரியாது. சரி வாங்க அப்படியே போகலாம். அச்சோ, செம்ம கியூட்டுங்க அது. ஐயோ, அந்த ஃப்ளவர் கீழே கோயிலுங்க. சுற்றியுமே வேற மாதிரி. இதெல்லாம் வின்டர் சீசனில் வந்துட்டா ஐயோ சும்மா அப்படி இருக்கும். பட் நம்ம இந்த ரோட்டில் வந்து அதிகமாக வண்டி வரதில்லைங்க. பட் கொஞ்சம் சேஃபாக போய்க்குங்க. ஏன்னா நீங்கள் சோலோ ட்ரிப்பெல்லாம் போகாதீங்க. இது நாட் ஃபார் சேஃப்னு சொல்லலாம். அப்பாப்பா, சுற்றியுமே ஐயோ, வாழ்ந்தால் இப்படி ஒரு ஊரில் வாழுங்க, சொர்க்கங்க. அப்படியே அங்கே பாருங்கள், இந்த வெயிலுக்கு அவங்களே ஊட்டியிலே அந்த தேயிலைக்கு தண்ணி வர அளவுக்கு வெயில் அடிக்குதுலாம் பார்த்துக்குங்க. பாப்பா, நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஊட்டி, நான் பார்க்காத ஊட்டி இது வேற மாதிரி இருக்குப்பா. ஊட்டி இப்படி தான் இருக்கும். மூவியில் காட்டுற ஊட்டி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். பார்த்து வா ப்ரோ. ஐஸ் விற்கிறாரா இல்லை மீன் விற்கிறாரா? என்ன, மீன் தான் விற்கிறாரு. ஐயோ, வேற மாதிரி சொருக்கண்டாடி. ஓ, அழகாக கட் பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள். அப்படியே இந்த மூவிலலாம் அந்த சாங் ஷூட் பண்ணுறது அப்போ தான் இந்த அழகாக அப்படியே ஒரே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி விட்ருக்காங்க. பார்க்குறக்கே நல்லாயிருக்கு. அந்த பர்பிள் ஃப்ளவர் பாருங்கள், மேலே ஏகப்பட்டது இருக்குங்க. ஹாய் ப்ரோ, நம்ம வந்து இதில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். உளிக்கல் அப்படின்னு ஒரு ஊர். ஆக்சுவலி இன்னொரு 8 கிலோமீட்டருங்க. ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோன்னு போட்டிருக்கு. பார்ப்போம். ஐயோ, இது நல்லா இருக்குடா. இது இந்த ஊரே நல்லா இருக்குடாப்பா சாமி. இவனுக்கு 2 வரானுங்களா என்னன்னு தெரியலையே. அதாவது வின்டர் சீசனில் கண்டிப்பாக நம்ம பக்காசூரன் வியூ பாயிண்ட் வந்தே ஆகணும். ஏன்னா வேற மாதிரி இருக்கும் இந்த ரூட்டெல்லாம். வின்டர் சீசனில் சுற்றி மிஸ்டாக இருக்கும். வெய்ய காலத்துக்கே இப்படி இருக்கே. ஆனால் ஒரு துளியை மிஸ் ஆச்சுன்னா கீழே தான், டீ எஸ்டேட்டுக்குள்ள தான். போகும்போது எதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருங்க. அங்கே போயெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வாங்காம வந்துட்டோம். போகிற வழியில் எதாவது இருந்துன்னா வாங்கி சாப்பிட்டு வரலாம். மாப்பிள்ளை 2 பின்னாடி வேறு வந்துட்டுருக்கானுங்க. நம்ம சோலோவாக போக வேண்டான்னு தோணுது. அவனுங்களையும் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி பார்ப்போம். ஐயோ, சொர்க்கண்டாடி. இதெல்லாம் அப்படியே சொர்க்கம். அப்படியே
செல்லக்குட்டி பாருங்க அழகா கொஞ்சம் குளிப்பாட்டவே இல்லைங்க. வரப்பெல்லாம் சர்வீஸ் ஒன்று வண்டி வேறு. இவனுக்கு 2 எங்கடா இருக்கானுங்க? ஓ ஹெவனுங்க, குளிருதுங்க இங்கே நேரங்கள் கழித்து. வாய்டி. ஒரே ஒரு கடை இருக்காமாங்க, பட் ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு போய்க்கோங்க. உண்மையாலுமே தண்ணி கூட இல்லாமல் பக்காசுவரன் வியூ பாயிண்ட் போகாதீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ட்ரக் பண்ணி போகணும் நம்ம. ஆமாம். ஐயோ அந்த அந்த மரப்பாறாடி செமையாக இருக்குப்பா. ஒரே ஒரு கடை இருக்குங்க, ஏதாவது வாங்கிட்டு போயிடலாங்க. பட் டபுள் ரேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியோ நம்ம இங்கே ஒரே ஒரு கடை இருந்துச்சுங்க, வாங்கிட்டேன். இந்த கடையை நம்பி வராதிங்க, இது எப்பாவது க்ளோஸில் இருக்குமா. நீங்கள் அங்கேயே தண்ணி வேணுங்கிறதால எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே ஒன்றுமே கிடைக்காது. அப்போ பார்த்து வாங்க கொஞ்சம். டேய் காட்டு எறும்புடா. ஐயோ இவ்வளோ பக்கத்தில் ஒரு காட்டு எறும்புனா பார்த்ததே இல்லைடா. ஐயோ காட்டு எறும்பீங்க அங்கே. ஸோ இந்த ரோட்டில் கொஞ்சம் சேஃபாக வாங்க. சுற்றியுமே காட்டு எறும்பு தான் இருக்குது. அது கொஞ்சம் இது பண்ணாலும் சாத்திரமா. இங்கிருந்து திடீர்னு பார்க்கும்போது இந்த பாறையில் அந்த மரம் தான் ஏதோ இருக்குதுன்னு நினச்சேன். அது ஏதோ பிச்சிட்டுங்க. அங்கே பாடுறாடி சொர்க்கம்டா. என்ன ஊருன்னு தெரியாது. ஐயோ எந்த ஊருன்னு தான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு என்ன ஊராக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு காரமடைன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆமாம் ப்ரோ, காரமடை. ஆக்சுவலி அந்த ஹில்ஸ் பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிடிஎஃப் வாசன்ற ஊர் தாங்க. அது என்னமோ ஊர். இது வந்து அந்த பத்திரகாளி அம்மன் கோயில்கிட்ட இருக்க அந்த இதாட்டிருக்கு. அது வந்து அந்த மலை பேர் என்னமோ சொல்லுவாங்க, கரும மறந்துச்சு. ஐயோ அந்த ஊர் மலை என்னமோ மலைங்க. அந்த மலை பேர் கட்டஞ்சி மலை. கட்டஞ்சி மலை, கட்டஞ்சி மலை அந்த ரோடு, அந்த தான் கட்டஞ்சி மலை. மேட்டுப்பாளையங்க, மேட்டுப்பாளையம் கீழே இது. ஐ மீன் காரமடை. சொர்க்கண்டா அதெல்லாம். இது காரமடை. காரமடை, தோளம்பாளையம். செம்ம ரூட்ராடி. நான் ஊட்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக டிராஃபிக்கில் போய் செத்து சுண்ணாம்பாயி வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். டிராஃபிக்கே இல்லாத ரோடுறாடி. ஐயோ இன்னும் ஒரு கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போகிறது. அப்படியே தேயிலை ஸ்மெல்லு தூக்குதுங்க இந்த இடத்துக்காண்டி. எனக்கு தெரிஞ்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்காண்டி. அடாடா நல்லா இருக்கு. வந்துட்டோம் பக்கமாக. நம்ம இவங்க அங்கே தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். தெரிஞ்சு இந்த இடத்துக்காண்டி கட்டு எடுக்க சொல்லுது. இங்கே எங்கடா கட்டு எடுக்கிறது? பக்காசுரன் வியூ பாயிண்ட். ஒரு கேப்பமா ஐயா? பக்காசுரன் வியூ பாயிண்ட்டுங்க. வண்டி எங்கே பார்க் பண்ணிட்டு? அங்கே பார்க் பண்ணிட்டு நடந்து போகணும். சரி ஓகே வந்துட்டேங்க. வாடா அப்படியே பக்காசுரன் வியூ பாயிண்ட்ரா இதானே? பக்காசுரன் வியூ பாயிண்ட். சரி ரத்தங்க வாடா. வந்துட்டேங்க. இங்கே ஒரு ஊர் இருக்குது. ரீச் ஆகிட்டோம் பக்காசுரன் வியூ பாயிண்ட்.
வண்டி இங்கே பார்க்கிங் போட்டு ஏகப்பட்ட பேர் போய் வந்திருக்காங்கப்பா. ஏய் சரியான ஸ்பாட்ரா. இங்கேயே கடையெல்லாம் இருக்குடா. இங்கே வண்டி பார்க்கிங். அடா எடுக்கடா எக்ஸைட் ஆகாத பேரு. டேய் ஓடுறான்டா. முன்னாச படத்துல படத்துக்கு கை பண்ணல. இவன் ஃபசல் இப்படி வருவான்ல. அடா எங்கடா? சிக்மங்களூரா? 8 கிலோமீட்டரா? சொல்லு. எலக்ட்ரி சத்தியமா சொல்லு. 8 கிலோமீட்டர் நடக்கிறானாமா ஆறுகிட்ட. டேய் பார்த்து போங்கடா. பார்க்கறதுக்கு நான் ரொம்ப த்ரில்லிங்காக இருங்க. கொஞ்சம் பார்த்து வாங்க. ஷூ போட்டுங்க நம்ம மாப்பிள்ளையாட்ட. அப்புறம் தம் அடிக்கிற அளவுக்கு வராதிங்க. கிசு வாங்க நல்லாவே. காலையிலேருந்து ஒரு 10 வாட்டி அந்த பொண்ணு கூப்பிட்டா. அவனும் எடுத்து பேசிட்டான். ஒரு 20 பக்கம் நின்று வரானுங்க. லஞ்ச் மேட்டுப்பாளையமா? மணி இப்போ 1 கொட்டை தெரு. ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் கேமராடா. அதனால போய்கிட்டே இருக்கோம். ஏடா இங்க பக்கத்துல திருமணா இருக்குன்னு சொன்னா வியூ பாயிண்ட். திருமணம் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னா வர மாதிரிடா. என்ன காலையில போயிருக்கு. ஏடா காலையில வந்தா நல்லா இருந்திருக்கு. ஸ்மெல்லு பத்தியா காலையில அதனாலதான்டா லேட் ஆனது. முச்சு வந்து நல்லா வந்து